ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் சீக்வன்ஸ் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் போடுறதுக்காக நான் கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், டியூலிப், நீடில் நம்பர் 13 எடுத்திருக்கேன், அப்புறம் கோல்டன் ஜரி த்ரெட். நீங்கள் நார்மல் சூயிங் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு குட்டி பேக்லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக்லாக் ஸ்டிச்சிலேருந்து ஒரு லூப் எடுத்து வெளியில் இருக்கட்டும். இப்போ ஒரு கோல்ட் கலர் சீக்வன்ஸ் எடுத்து லூப்புக்கு பக்கத்தில் அந்த லைனுக்கு மேலே வைங்க. லூப்பில் இன்சர்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த லூப் எடுத்துகிட்டு போய் சீக்வன்ஸோட சென்டரில் வச்சு ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் சீக்வன்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அதே இடத்துல அந்த லைன் மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ அதுலேருந்து அடுத்த லூப் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வந்து லூப் கிட்ட வச்சு லூப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் சீக்வன்ஸோட சென்டரில் வச்சு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமாயிட்டு சீக்வன்ஸ் முடிகிற இடத்துல வச்சு இன்னொரு ஸ்டிச், திரும்ப அடுத்த லூப் எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சீக்வன்ஸ் வைக்கும் போதும் நடுவில் ஒரு ஸ்டிச், அந்த சீக்வன்ஸ் முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சுன்னு நம்ம 2 செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இங்கே சீக்வன்ஸ் ஸ்டிச்சில் வந்து 3 டைப் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்டிச் காமிக்க போகிறேன். இது சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் 1. இப்போ அடுத்ததாக சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் 2 பார்ப்போம், அடுத்து 3D டைப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் ஸ்டிச் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணியே ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜில் போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமாயிட்டு நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் போட்டு பாருங்கள். சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நீடில் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டுக்கு தான் நீடில் நம்பர் 13 ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டிச்சோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுதான் சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் 1. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் 2 ஸ்டிச் நம்ம போட்டிருப்போம். சென்டரில் ஒன்று, சைடில் ஒன்றுன்னு மொத்தம் 2 ஸ்டிச் வந்திருக்கும். இப்போ சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் 2 பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டைப் 2 ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் ஒரு குட்டி பேக்லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் இங்கேயும் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து சீக்வன்ஸை பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டோம். இந்த ஸ்டிச்சில் வந்து டைப் 2ல் வந்து சீக்வன்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அங்கே வச்சு ஒரு செயின் ஸ்டிச். இப்போ அடுத்த லூப், அதுக்குள்ளே இன்னொரு சீக்வன்ஸை இன்சர்ட் பண்ணுறோம். அந்த சீக்வன்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அது எங்கே முடியுதோ அடுத்த ஸ்டிச். இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இப்போ செகண்ட் டைப்பாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு சீக்வன்ஸாக யூஸ் பண்ணாமல் 2 சீக்வன்ஸ் 3 சீக்வன்ஸ்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க நீடில். அப்போ தான் வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ் கிடைக்கும். எப்படி பீட் ஸ்டிச் போடும்போது நிறைய பீட் ஒன்றா கோர்த்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி சீக்வன்ஸுக்கும் நிறைய சீக்வன்ஸ் ஒன்றா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல 2 சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் போக போக கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் ஒரு சீக்வன்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் 3 பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி பேக்லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா பீட் யூஸ் பண்ணும்போது சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் நீடில் நம்பர் 22 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீடிலில் ஒரு பீட், நான் ஆன்டிக் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீட், அப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீடையும் சீக்வன்ஸையும் ஃபர்ஸ்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணி பீட் எந்த பாயிண்டில் முடியுதோ அங்கே வச்சு ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் இல்லை, ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுலேருந்து இன்னொரு லூப் எடுங்க. அதில் ஒரு பீடும் ஒரு சீக்வன்ஸும் திரும்ப இன்சர்ட் பண்ணுறீங்க. அந்த பீட் எந்த பாயிண்டில் முடியுதோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச். அடுத்த லூப், அதில் ஃபர்ஸ்ட் ஒரு பீடும் சீக்வன்ஸும் இன்சர்ட் பண்ணிவிட்டு பீட் முடிகிற இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச். இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சை தான் வந்து சீக்வன்ஸ் ஸ்டிச் 3D டைப்னு சொல்லுவாங்க. 3D டைப்பில் நம்ம போடுற ஒரு சீக்வன்ஸ் ஸ்டிச்சை. இந்த 3 ஸ்டிச்சையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்வன்ஸ் ஸ்டிச்சோட டைப் 2 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லிங்க்கு கூட அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ 3D டைப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ஸ்டிச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.